Thank you, sir. Now we request Mr. Karmasamy to give a brief introduction of our esteemed chief guest. Our Kanyakumari district, Nagarkoil area, our village, our friends, Silvayil, Kalimani, தேசிய விநாயகம் பிள்ளை தேவஸ்தான பள்ளியில் அவருடைய பள்ளிப்படிப்பை முடித்திருக்கிறார். அதன் பின்பு 1965 நமது இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்திருக்கிறார். அதற்கு முன்பாக ஒரு வருடம் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் மேத்ஸ் படித்துள்ளார். 65 அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்றுள்ளார். அதன் பின் 66 அவர் இன்ஜினியரிங் சயின்ஸ் கோர்ஸில் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி USA அங்கே படித்துள்ளார். அதன் பின் அந்த டிபார்ட்மெண்ட் ராக்கெட் ப்ரொபல்ஷன் அண்டர் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் அண்ட் மெக்கானிக்கல் சயின்சஸ். அதன் பின் அவர் நாசாவில் ஃபெல்லோஷிப் பெற்றுள்ளார் என்பது மிகவும் பெருமைக்குரியது. In 1966, he joined in ISRO Trivandrum. அவர் ராக்கெட் தயாரிப்பதில் சிறந்து விளங்கினார். அவர் லிக்விட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணி ராக்கெட் தயாரிப்பில் ஈடுபட்டார். படிப்படியாக ப்ராஜெக்ட் டைரக்டர், அசோசியேட் ப்ராஜெக்டர், BSLV அண்ட் GSLV போன்ற ராக்கெட்டுகள் தயாரிப்பதில் அவர் ஆர்வம் காட்டியுள்ளார். அது மட்டுமல்ல, மங்கள்யான் அண்ட் சந்திரயான் ராக்கெட் தயாரிப்பதிலும் அவர் முழுமையாக ஈடுபட்டுள்ளார். He contributed in launching vehicles program of ISRO, made international contracts with France, Russia, UK, etc. Worked very closely with legends in the field of rocketry like Dr. APJ Abdul Kalam, Dr. Vikram Sarabhai, Professor Satish Chavan, Dr. Prakash, Professor E.R. Rao. 30 years experience in the growth of ISRO. இந்த நிலையில் அவருக்கு ISRO உணவு சனி நடந்தது. அதில் 50 days அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அதில் 27 நாள் அவர் ஜெயில் வாழ்க்கையில் அனுமதித்துள்ளார். அதனால அவர் 4 years லீகல் பேட்டில், 3 lawyers, 5 appeals, 75 hearings, ஒரு வழியாக அதிலிருந்து விடுதலை பெற்றார். வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக அமைந்துவிட்டது என்பது அவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாதது. இப்பொழுது நம்முடைய மறுபடியும் எடுத்து உட்கார்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய மகள் கீதா, மகன் சங்கர், இந்த 2 பேரும் கொடுத்த வற்புறுத்தல் தான் அவர் அந்த கேஸிலிருந்து வெற்றி பெற்று என்பது குறிப்பிடத்தக்கது. 2001 அவர் ரிட்டையர்ட் ஆகியிருக்கார். 2019 அதன் பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பத்மபூஷன் அவார்டு கொடுத்திருக்கிறது. மிகவும் பாராட்டத்தக்கது. அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தமிழுடைய ஆக்டர் மிஸ்டர் மாதவன் ரொம்ப அழகாக ராக்கெட்ரி தி நாமியபெட் என்பதை மிகவும் பிரமாதமாக எடுத்திருக்கிறார். இந்த படத்தை நீங்கள் பார்த்திருக்கிறோம். பார்க்காவிட்டாலும் இப்போது OTTயில் வந்திருக்கிறது. அதனால நீங்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
வந்துட்டு வெளிவந்துள்ளது. அது வந்து ஆங்கிலத்தில் ரெடி டு ஃபயர், தமிழில் விண்வெளி தழுவுகள். இந்த 2 புத்தகங்கள்லாம் ஆங்கில புத்தகம் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்க முடியும். விண்வெளி தழுவுகள் நான் தமிழ்நாட்டிலேயே கீழே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு விருப்பப்பட்டால் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், என்னால் வாங்கி கொடுக்க முடியும். இப்போக்கே நாங்கள் வந்து 6 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கிறோம். அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு நல்லா தெரிந்து கொள்ளலாம். இத்துடன் என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன்.